அதிகாரம் 3. விசுவாசிகளாகிய நாம் கர்த்தரை நம்பி ஜீவிக்க வேண்டும். கர்த்தருடைய போதகத்திற்கும் அவருடைய கட்டளைக்கும் கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற கடமைகளை செம்மையாய் நிறைவேற்ற வேண்டும். இதுவே மெய்யான சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்கு வழி. நாம் கர்த்தரை சார்ந்து ஜீவிக்க வேண்டும். இதுவே நம்முடைய பாதுகாப்புக்கு வழி. நாம் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும். இதுவே நாம் ஆரோக்கியம் பெறுவதற்கு வழி. நம்முடைய பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். இதுவே ஐஸ்வர்யம் பெறுவதற்கு வழி. நமக்கு வரும் சிக்ஷைகளை தாங்கிக் கொள்ள வேண்டும். இதுவே நாம் நன்றாய் இருப்பதற்கு வழி. எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் ஞானத்தை கண்டடைய வேண்டும். ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் பாக்கியவான். ஞானத்தின் நீதிகள் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். அப்போது கர்த்தர் நம்முடைய நம்பிக்கையாய் இருப்பார். அவர் நம்மை பாதுகாப்பார். நம்மால் செய்ய முடிகிற எல்லா நன்மைகளையும் நாம் பிறருக்கு செய்ய வேண்டும். நாம் பிறருக்கு ஒரு தீங்கும் செய்யக்கூடாது.